யாத்ராகமம் 31 அதிகாரம் முதல் 5 வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். ஒரு மனுஷனை தேவ ஆவியினால் அபிஷேகத்தினால் கர்த்தர் ஏன் நிறைக்கிறார் என்கிறதுக்கு பல காரணங்களை அங்கு சொல்லி இருக்கிறார். ஒரே ஆள் தான், ஆனா அவனுக்கு கிடைத்த அனுபவங்கள் மேன்மையானது, விலையேறப்பெற்றது. ஒரு சிலருக்கு அபிஷேகம் கிடைச்சது, அவங்க அதை வச்சு யுத்தம் செஞ்சாங்க. ஒரு சிலருக்கு அபிஷேகம் கிடைத்தது, அவங்க அதை வச்சு பராக்கிரமம் செஞ்சாங்க. ஒரு சிலருக்கு அபிஷேகம் கிடைத்தது, அவங்க அதை வச்சு தரிசனங்கள் வெளிப்பாடு பார்த்தாங்க. ஒரு சிலருக்கு அபிஷேகம் கிடைச்சது, அதை வச்சு அவங்க ஊழியக்காரங்களாக ஆசாரியர்களாக மாறினார்கள். ஒரு சிலருக்கு அபிஷேகம் கிடைச்சது, தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஒரு சிலருக்கு அபிஷேகம் கிடைத்தது, சுவிசேஷம் சொன்னாங்க. ஆனா இங்கே ஒரு மனுஷனுக்கு அபிஷேகம் கிடைச்சதுக்கு காரணத்தை ரொம்ப விளக்கமா தெளிவா ஆண்டவர் பேசுறார். புதிய ஏற்பாட்டு அபிஷேகம் எதற்காகங்கிற ஒரு வெளிச்சம் நமக்கு இருக்கணும். ஏதோ அந்நிய பாஷை பேசுறதுக்கும், கொஞ்ச நேரம் ஒரு திருப்தி அடைகிறதுக்கும், இல்லாவிட்டால் கொஞ்ச நேரம் நம்முடைய உடல் அசைக்கப்படுவதற்கும், ஒரு சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கும் என்று மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இவைகள் எல்லாம் ஒவ்வொரு பகுதிகள். ஆனா இதுக்குள்ள மறைந்திருக்கிற தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய மனது என்ன, அதை நம்ம விளங்கிக்கணும். நம்ம ஏதோ குடும்பம் நடத்துறோம், பிள்ளைகளை பார்க்கிறோம், வீட்டு வேலைகளை பார்க்கிறோம், இல்லாவிட்ட ஊழியத்துக்கு வந்துட்டோம், ஏதோ ஒரு ஊழியம் செய்யறோம், நம்ம கொடுக்கப்பட்ட நடத்திப்பு கீழ்ப்படிந்து ஏதோ ஒன்று செய்யறோம். இதுதான் நம்முடைய திட்டம். தேவனுக்கு நம்ம குறித்து தேவனுடைய திட்டம்னு என்ன செய்யக்கூடாது, எடுத்து விட கூடாது. இந்த அபிஷேகத்தை கொண்டு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் தெளிவா சொல்றார். அவனை நான் ஏன் பேர் சொல்லி அழைச்சேன், அவனை ஏன் தேவ ஆவியினால் நிரப்பினேன் அப்படிங்கிறதுக்கு ரீசன் தெளிவா இருக்கு. ஒன்று, வினோத வேலைகள் செய்வது. வினோதமானா இந்த விசுவாச வாழ்க்கைங்கிறது மற்ற வாழ்க்கையை விட, மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கையை விட, உலக மனிதருடைய வாழ்க்கையை விட, இல்லாவிட்ட மற்ற சபை ஜனங்கள் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை விட ஒரு வினோதமானது. அவங்களுக்கு இது வித்தியாசமா இருக்கு, விகற்பமா இருக்கு, புரிந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை. ஏன் இப்படித்தான் இருக்கணுமா, இப்படித்தான் செய்யணுமா, இப்படித்தான் பழகணுமா, இப்படித்தான் சபைக்கு போகணுமா, இப்படித்தானான்னு ஒரு கேள்வி கேட்கிறான் பாருங்க. இது ஒரு வினோதமானது. அவங்களுக்கு இது புரியாது. அதாவது பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களுக்கு கூட இது புரியாது. மற்ற இப்ப பெந்தேகோஸ்துன்னு சொல்லி ரொம்ப வந்துருச்சு, அதனால அவர்களுக்கு கூட இது புரியாது. ஏனென்றால் இது வினோதமான அடி வைக்கிற ஒரு வாழ்க்கை. நீதிமொழிகள் 30:29 பார்க்கலாம். வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3 உண்டு, வினோத நடையுள்ளவைகள் 4 உண்டு. வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3 உண்டு, வினோத நடை உள்ளவைகள் 4 உண்டு. அப்ப இதுல இருந்து உலகத்துல கூட வினோதமா நடக்கிற ஒரு கூட்டம் என்ன செய்யுது இருக்கு. அது ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டம். அதை கண்டுபிடிக்க முடியாது. வினோதமானது, வித்தியாசமானது. ஒன்று சிங்கம், மற்றொன்று போர்க்குதிரை, மூணாவது வெள்ளாட்டுக்கடா, அடுத்து ராஜா, எதிர்க்கக்கூடாத ராஜா. இவங்கெல்லாம் வித்தியாசமானவர்கள், வினோதமானவர்கள். அப்ப நமக்கு வினோதம், இந்த விசுவாச வாழ்க்கை மற்றவங்களுக்கு புரியாது. இந்த தெய்வீக சுகம் மற்றவனுக்கு புரியாது. இந்த அன்னக ஊழியம் மற்றவனுக்கு என்ன செய்யாது, புரியாது. இந்த மெல்கிசேதேக்கின் பிரதிஷ்டை உள்ள ஊழியம் புரியாது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வரம் வேணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து பேசுகிறார். மத்தேயு 19:11. அதற்கு அவர் வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்து நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் யாரு? வரம் பெற்றவன் தான். இது ஒரு தன்மை, வினோத அடி, வினோதமாய் நடக்கிற தன்மை. இதுல பெசலேயலுக்கு கர்த்தர் ஒரு கிருபை கொடுத்திருந்தார். அபிஷேகத்தினுடைய தன்மை என்னன்னா, ஃபர்ஸ்ட் வினோதமாய் நடப்பது, அதாவது வித்தியாசமாய், மற்றவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். இப்படி இருக்க முடியுமா, இப்படி வாழ முடியுமா, இப்படி முடியுமானா முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஒன்று. இரண்டாவது, இந்த வேலைகள் எல்லாம் அவன் தனக்கு செய்யல,
இது அவன் வீடு கட்டுறதுக்கும் அவன் பாத்ரூம் கட்டுறதுக்கும் அவன் பெட்ரூம் கட்டுறதுக்கும் செஞ்சதல்ல. என்ன வேலை இதெல்லாம்? யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. அபிஷேகத்தினுடைய நோக்கம் ஒன்று வினோதமான ஒரு செயல், விசுவாச வாழ்க்கை, வினோதமான ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்வது. இரண்டாவது கர்த்தருடைய வேலையை செய்யணும். இன்னைக்கு காலையில் எழும்பி நீங்க உங்களுடைய காரியங்கள் எவ்வளவோ செஞ்சிருப்பீங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப காரியங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், ஃபியூச்சருக்கு நல்லது கெட்டது, வீடு வாசல் வேலை வண்டி என்னெல்லாமோ நீங்க பண்ணிருப்பீங்க. ஆனா அபிஷேகம் கர்த்தர் கொடுக்கிறது இந்த வேலைகள் எல்லாம் தெய்வத்தினுடைய வேலைக்காக. நமக்குள்ளே அபிஷேகம் கொடுக்கப்பட்டது நீங்கள் தேவனுடையவர்கள், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமா இருக்கிற நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, ஏனென்றால் நீங்கள் எல்லாருமே கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் அப்படின்னு தெளிவா இருக்கு. அதனால நம்முடைய அபிஷேகம் அபிஷேகம் பெற்றவன் கர்த்தருடைய வேலையை செய்யணும். தெய்வத்துக்காக நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும். இன்னைக்கு நம்ம கர்த்தருக்காக என்ன செஞ்சிருப்போம்? யோசிச்சு பார்த்தா, கணக்கு போட்டு பார்த்தா, நம்ம நமக்காக செஞ்சதும் தெய்வத்துக்காக செஞ்சதும் கணக்கு போட்டா பெர்சன்டேஜ் எவ்வளவோ டிஃபரெண்ட் இருக்கும். எவ்வளவோ வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு கர்த்தருக்காக ஏதாவது செஞ்சோமா? பைபிள் படிச்சேன். அது உனக்காக படிச்ச. கர்த்தருக்காக நீ என்ன பைபிள் படிக்கிறது? அவருக்கு காது கேட்காது, கண்ணு தெரியாது, பைபிள் படிக்க தெரியாது, உன்னைய வச்சு படிக்க சொன்னாராங்க. உனக்காக படிச்ச. ட்ரெஸ் உனக்காக, சாப்பாடு உனக்காக. கர்த்தருக்காக போய் ஒரு முழங்கால் போட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஆத்துமாக்களுக்காக, சபைக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிச்சீங்கன்னா அது யாருக்காக செஞ்சது? அது தெய்வத்துக்காக செஞ்சு. அபிஷேகத்தினுடைய நோக்கமே கர்த்தருக்காக நீ எதையாவது செய்யணும். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இது ஆண்டவருடைய வேலை. நெகேமியாட்ட போய் ஒருத்தன் தடுக்கிறான், நீ அங்க வா இங்க வா, அதை செய் இதை செய்ன்னு சொல்றான். நெகேமியா சொல்றான், நான் அங்கங்க வர்றதுனால கர்த்தருடைய வேலை என்ன செஞ்சிடும்? மெனக்கிட்டு போயிடும், நான் வரமாட்டேன். அவன் சொல்றான், கர்த்தருடைய வேலையை மெனக்கிட்டு போவானேன், நான் வர முடியாது. நெகேமியா 6:3. அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மெனக்கிட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன். பாத்தீங்களா? அது ஏன் மெனக்கிட்டு போனோம், வேஸ்டா போனோம் அந்த டைம்? நான் என்ன வேலை செய்யறேன்? என்ன வேலை? அது பெரிய பெரிய வேலை, அது தேவனுடைய வேலை. அதை நான் செய்யாம இருக்க கூடாது. அது செய்யாம இருந்தா கர்த்தர் என்கிட்ட என்ன செய்வாரு? கணக்கு கேட்பார். அவ்வளவு மகிமையான வேலையை விட்டுட்டுலாம் என்னால என்ன செய்ய முடியாது. கர்த்தருடைய வேலை. அபிஷேகத்துக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது ஒன்று வினோதமான வேலை செய்ய, இரண்டாவது கர்த்தருடைய வேலையை செய்ய. கர்த்தருடைய வேலையை நம்ம எவ்வளவு செய்யறோம்? மூணாவது, கர்த்தர் அவனுக்கு வரம் கொடுத்தார். அபிஷேகம் மட்டும் கொடுக்கல, அபிஷேகத்தோடு என்ன கொடுத்தாரு? வரம் கொடுத்தார். நமக்கு கொடுத்திருக்காரா? யாத்திராகமம் 35:34. அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசாமாயின் குமாரனாகிய அகோலியாவின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளினார். அதுக்கு மேல உள்ள வசனங்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, தேவ ஆவியினால் அவனை நிரப்பினார், போதிக்கும் வரத்தை கொடுத்தாருன்னு 30ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்த்தா அது இதேதான். இதே சப்ஜெக்ட் திருப்பி எழுதியிருக்கு. இப்ப வரம் கொடுத்தாருன்னு இருக்கு. அபிஷேகம் மற்றும் பெற்றா போட்டு போதாது, உங்களுடைய வரங்களை அனல் மூட்டுங்கள். இப்ப நீங்க பாருங்க, இப்ப இங்க ஒரு 80 பேர் 100 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 பேர்ல அபிஷேகம் பெற்ற அவ்வளவு பேருக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? இன்னும் சொல்ல போனா அபிஷேகமே பெறாட்ட கூட வரம் இருக்குங்கிற, ஒத்துக்கிறீங்களா? அபிஷேகம் பெற்ற எல்லாருக்கும் வரம் இருக்கு, அபிஷேகம் பெறாட்டாலும் உங்களுக்கு என்ன இருக்கு? வரம் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து 10ஆம் அதிகாரத்துல, உம்முடைய நாமத்துல எங்களுக்கு பிசாசுகளும் என்ன செய்கிறது? கீழ்படுகிறது. லூக்கா 10:17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். பரிசுத்தாவி அருளப்படாத காலங்கள், பரிசுத்தாவி அருளப்படாத காலங்கள். அப்ப இது எங்க இப்போ என்ன வேலை செஞ்சதாங்க? வரங்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா விசுவாசமே என்னதுதான்? ஒரு வரம். 1 கொரிந்தியர் 12 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த ஆவினாலே அந்த ஆவினாலே அந்த ஆவினாலே விசுவாசமும். மார்க் 16:17 படிச்சு பாத்தீங்கன்னா, விசுவாசிக்குள்ள நடக்கும் அடையாளங்கள் யாவன? பிசாசுகளை துரத்துவார்கள். அதனால அபிஷேகம் இல்லாமலே வரங்கள் செயல்படும். அப்ப நமக்கு இந்த வரங்கள்லாம் இருக்குன்னு சொல்றேன். விசுவாசியா மாறின ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்கு? வரம் இருக்கு. அதுல முக்கியமான வரம் இயேசுவை சொல்லும் வரம், காஸ்பல் சொல்றது. போதிக்கும் வரத்தை கர்த்தர் அவனுக்கு அருளினார். நமக்கு போதிக்க வரம் இருக்கா? இப்ப நீங்க எல்லாம் விசுவாசிகள் தானே?
ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டா இயேசுவை பத்தி பஸ்ல சொல்லுவீங்களா? கல்யாண வீட்டுல சொல்லுவீங்களா? சாவு வீட்டுல சொல்லுவீங்களா? உங்க நண்பர்கள் மத்தியில சொல்லுவீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுவீங்களா? இயேசுவை பத்தி உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த வரம் இருக்கா? நம்ம பைபிள் தூக்கிட்டு போக மாட்டோம், ஒயிட் அண்ட் ஒயிட் போட மாட்டோம், இயேசுவை பத்தி சொல்ல மாட்டோம், சத்தமா என்னாத்தமாவே சொல்ல மாட்டோம். நம்ம எங்க நமக்குள்ள கர்த்தருடைய ஆவியை அடக்கி வச்சுட்டோம். வரம்னு சொன்னா அது இருந்தா ஒருத்தன் ஜொலிப்பான். வரம் இருந்தா உனக்குள்ள இருக்கிற ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், வேண்டிக் கொள்ளுகிறேன். சரியான வரம் நமக்குள்ள வரணும், வல்லமை வரணும், தெய்வத்தினுடைய சக்தி வரணும். ஒரு சிலர் தங்களுடைய வரங்களை வெளிப்படுத்த மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே அனல் இருக்கும். ஆனா அவங்க ஜெபம் பண்ண டக்குன்னு நடக்கும். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதை ஆமீன் போடப்படும். நமக்குள்ள ஒன்று, வினோதமான விசுவாச வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, கர்த்தருடைய வேலையை செய்ய அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். மூன்றாவது, வரங்கள் இந்த அபிஷேகத்தின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நல்ல அபிஷேகத்தில் நிரம்பும் போது தீர்க்கதரிசனம் வரும், தரிசனம் வரும். நம்முடைய அந்தரங்கத்தில் கிடக்கிறதெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்துவார், உணர்த்துவார். நம்மை நாமே சரிப்படுத்துவோம். ஒரு வரம் ஒரு குணமாக்கும் வரம் இருக்குன்னா ஊருக்கு போய் குணமாக்குறது இல்ல, வைத்தியனே வைத்தியனே உன்னையே குணமாக்கி ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த ஹீலிங் சர்வீஸ் ஒர்க் பண்ணணும். உங்களுக்குள்ளேயே அந்த வல்லமையை அசைவாட விடணும், அந்த தீர்க்க தரிசனத்தை உனக்குள்ளேயே விடணும், அந்த தரிசனத்தை உனக்குள்ளேயே விடணும். உங்களுக்குள்ளேயே அந்த ஆவியானவர் அசைவாடி 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 உங்களுக்குள்ள அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வெளியே வருவார். வரம் வேலை செய்யணும். பரிசுத்த ஆவியானவர் இதுக்குதான் நமக்கு கொடுத்தார். அடுத்து யாத்ராகமம் 36:1. அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலேயேலும் அகோலியாபும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள். பெசலேயேல் தான் இதுல ஃபர்ஸ்ட் வரம். அவனை தான் கர்த்தர் ஃபர்ஸ்ட் அபிஷேகம் பண்ணி கொண்டு வர. மற்றவங்க எல்லாம் சுத்தமா அவங்களோட கூட நின்று வேலை செஞ்சாங்களே தவிர மெயின் ஆள் யார் தான்? கர்த்தர் கற்பித்தபடி எல்லாம் செஞ்சு அபிஷேகம் பெற்ற பிறகு ஆவியானவர் உன்னை லீட் பண்ணுவார். அதுக்கு நம்ம எவ்வளவு கீழ்ப்படியணும்னு நமக்கு தெரியாது. அபிஷேகம் பெற்ற பிறகு உங்க மனைவி நடத்தக்கூடாது, புருஷன் நடத்தக்கூடாது, உங்க பெற்றோர் நடத்துறது இல்ல. யார் நடத்தணும்? ஆவியானவரே உன்னை நடத்துவார். எழும்பு, காலைதோறும் அவர் என்னை, காலைதோறும் கர்த்தர் என்னை எழுப்புகிறார், அவர் எழுப்புவார். கற்றுக்கொள்ளுகிறபடி என் செவியை திறக்கிறார், அவரே உனக்கு போதிப்பார். நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது, உங்களுக்கு போதிக்கிறது. வேற ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு பிசினஸ்னா எப்படி பண்ணு, இதுல தலையிடாத, இது மிஞ்சின காரியம், இது மிஞ்சின கருமம், இது பெரிய காரியம், இது ஊழியக்காரங்களுக்கு அடுத்தது, இது விசுவாசிகளுக்கு அடுத்தது, இது நமக்கு தகாது, இது கை பொல்ல, இது கள்ளத்தராசு, இது தெய்வீகம் அல்ல, இது பொய், இது வீண், இது வட்டி, இது தெய்வீகம் இல்ல. இது கூட சொல்லல. நீங்க அபிஷேகத்துல இருந்து என்னதுக்கு சொல்லுங்க? உங்களுக்கு நீங்க அபிஷேகம் பெற்று நீ பேசுறது தப்புன்னு உனக்கு ஆவியானவர் சொல்லலன்னா திருப்பி உனக்குள்ள என்ன அபிஷேகம் இருக்கு? நீங்க துணிஞ்சு பேசிடுவீங்க, ஆனா உள்ள என்ன செய்யும்? இடிக்கும். ஓ தப்பு 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 பேசிட்டோம். இன்னைக்கு உண்மையை அறியும் கருவின்னு ஒரு கருவி வச்சிருக்கான். திருடங்கள் எல்லாம் பொய் சொல்லும் போது எதை மாட்டி விடுறான்? அதை மாட்டுறான். அந்த சம்பவம் வரும்போது இவனுடைய வார்த்தையில எவ்வளவு தடுமாற வருதோ அவ்வளவுக்குள்ள அது என்ன செய்யும்? வித்தியாசம் காட்டும். உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். உள்ளதை உள்ளதுன்னு சொல்லு, இல்லதை இல்லன்னு சொல்லு. உனக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தா நீ இதை பேசாத, இது போகாத, இது நடக்காத, இதை விடு, இதை அதை சொல்லலன்னா திருப்பி என்ன அபிஷேகம் சொல்லுங்க? கர்த்தர் கற்பித்தபடி எல்லாம் செய்ய தொடங்கினார்கள். அபிஷேகம் இருந்தா கர்த்தர் கற்பிப்பார் உனக்கு கரெக்டா. அவர் ஒரு டீச்சர், அவரை மாதிரி ஒரு நல்ல போதகர் வர முடியாது. ஏசிட்டு போய் ஒருத்தன் சொல்றான் ரபி, ரபின்னா என்ன அர்த்தம்? நல்ல போதகரே, போய் உட்காரு, பாதத்துல உட்காரு. ஏசப்பா நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன், இப்படி எல்லாம் நடந்துருச்சு, இப்படி எல்லாம் ஆயிருச்சு, என்ன நான் பண்ணணும்? இனி நான் என்னை தாழ்த்தணுமா, என்னை உயர்த்தணுமா, நான் பேசணுமா, பேசக்கூடாதா, போகலாமா, போகக்கூடாதா, தலையிடலாமா, தலையிடக்கூடாதா, இது தெய்வீகமா, இது பரிசுத்தமா, இது மாம்சீகமா, இது சபையை குழப்புதா, குடும்பத்தை குழப்புதா, ஊழியத்தை குழப்புதா, இது எனக்கு நியாய தீர்ப்பாயிருமா, என் சந்ததிய அழிவுக்கு காரணமாயிடுவனா? நான் திருச்சியில போகும்போது போன வாரம் சண்டே மார்னிங் சர்வீஸ்ல எனக்கு ஒர்ஷிப் டைம் கொடுத்தாங்க. திடீர்னு கர்த்தர் சொன்னார், இந்த திருச்சி ரட்சிக்கப்படாம இருக்கிறதுக்கு நான் தான் காரணம், என் குடும்பம் ரட்சிக்கப்படாததுக்கு நான் தான் காரணம், என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படாததுக்கு நான் தான் காரணம், ஆவிக்குரிய ஜீவித்துல முன்னேறதுக்கு நான் தான் காரணம்னு அறிக்கையை சொல்லு. நான் சொன்னேன், எல்லாரும் அறிக்கை செஞ்சாங்க. உன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு யாரு தான் காரணம்? தடை யாரு? மச்சானா மாமா? யாரு? நீ தான். இன்னைக்கு உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, உன் புருஷன் ரட்சிக்கப்படல, மனைவி ரட்சிக்கப்படலன்னா அதுக்கு காரணம் யாரு? நம்ம தான். இன்னைக்கு நாசரேத் ரட்சிக்கப்படலன்னா அதுக்கு காரணம் யாரு தான்? நம்ம தான்.
நம்ம படுத்துக்கிட்டு துப்பிக்கிட்டே இருக்கோம், மல்லாக்க படுத்துக்கிட்டே நெஞ்சுக்கிட்டே இருக்கோம், துப்பிக்கிட்டே இருக்கோம். எங்க வந்து விழுது? நம்ம மூஞ்சில தான் விழுந்துகிட்டே இருக்கு. நம்ம தான் ரட்சிப்புக்கு தடை. உன்னுடைய கற்புள்ள நடக்கையை பார்த்து அவர்கள் போதனையின்றி ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் வசனம் பொய்யா? நாம தான் சரிப்படணும். பெசலேயேல் கர்த்தர் கற்பித்தபடி எல்லாம் செய்தான். கற்பித்தபடி ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை செய். மரியாள் போய் இயேசுட்ட கேட்கிறாங்க, அவங்களுக்கு திராட்சரசம் குறைவுபட்டு போயிட்டு. அவர் ஒரு ரைடு விட்டாரு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கு என்ன, நீ போ. நான் இது அவன் யாரு, யார்கிட்ட வரணும்? கல்யாண வீட்டுக்காரன் என்கிட்ட வரணும், நீ வராத, நீ போன்ட்டாரு. ஆனாலும் அந்த அம்மா மெல்ல போய் வேலைக்காரங்களை கூப்பிட்டு என்ன சொல்லிட்டு போச்சு? அவர் என்ன சொல்லுகிறாரோ அவர் கற்பிக்கிறபடி செய்யுங்க. இப்ப எல்லாரும் கமெண்ட் ஃபுல்லா யாரை எதிர்பார்த்து நிக்கிறான்? இவர் என்ன சொல்லுவாரு? அதான் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய். வேற எதையாவது செஞ்சு மொத்த சந்ததியும் சாம்பலாயிர போகுது. எங்கிட்டாவது போய் சபையை குழப்பி எங்காவது போய் நீங்களே அழிவை தேடிக்காதீங்க. கவனமா இருக்கணும். ஒரு ஸ்டெப் கூட நீ இன்ச்சு கூட மாத்தி கால் வைக்க கூடாது. கர்த்தர் கற்பித்தபடி எல்லாம் செய்ய தொடங்கினார். ஆண்டவர் சொன்னார்னா செய். ஆண்டவர் சொன்னா பிரசங்கம் பண்ணு. ஆண்டவர் சொன்னா எதையும் செய். ஆண்டவர் சொல்லாம எதையும் என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது, போகவே கூடாது, வீட்டு விட்டு வெளியே போகாது. பேசாம உட்காரு, சோத்திரம் 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 உட்காரு. கர்த்தர் சொல்லுவார், உன்னை நேசித்தால், நீ தேவனுடைய திட்டத்தின் மத்தியில் இருந்தால், தேவ சித்தத்தின் மத்தியில் இருந்தால், உன்னை கர்த்தர் இன்னும் நேசிக்கிறார் என்றால், நீ தேவனுக்கு துரோகியாய் மாறி போகாத பட்சத்தில் நிச்சயமாய் கர்த்தர் உன் மூலமாய் என்ன செய்வாரு? உன்னோட இடைப்படுவார். அதான் சத்தியம். அடுத்ததாக யாத்திராகமத்தில் நான் பார்க்கும் பொழுது 38:22 அப்படியே செஞ்சு முடிச்சிட்டான். 38 யாத்திராகமம் 38:22. யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலேயேல் கர்த்தர் மோசேக்கு கற்பித்ததை எல்லாம் செய்தான். எல்லாம் செஞ்சான். அவ்வளவு. உன் கண்ணை இன்னைக்கு நம்ம என் கண்ணை இன்னைக்கு நான் மூணுன்னா மகிமை இறங்கணும், இல்லைன்னு சொன்னா வேஸ்ட். பாஸ்டர் ஜோயெல்லாம் கன்ஃபார்ம் டிரான்ஸ்பர் வந்து மேலிடத்துல இருந்து வருது சென்னை போகணும்னு. ஆனா அவருக்கு கன்ஃபார்ம் எங்க முடியுதுன்னு அர்த்தம். அவருக்கு தெரியுது எங்க அவருக்கு ஓட்ட மதுரையில முடியுதுங்கிறது கன்ஃபார்ம். அவருக்கு ஆணி அடிச்ச மாதிரி இருக்கு, அதுல மாற்றமே கிடையாது. ஏன்னா இந்த டிரான்ஸ்பருக்கு முன்னாலேயே அவர் ஜனத்தை ஆசீர்வதிச்சிட்டாரு. வந்த ஊழியக்காரன் அவ்வளவு வரையும் ஆசீர்வதிச்சிட்டாரு. பேர் பேரா தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாரு, பேர் பேரா ஆசீர்வதிச்சிட்டாரு. அவ்வளவு ஊழியக்காரன் விசுவாசி அவ்வளவு வரையும் ஆசீர்வதிச்சிட்டாரு. இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் போய் அவரை சேர்ல தூக்கி கொண்டு போய் உட்கார வச்சு அவர் பிறந்ததுல இருந்து வளர்ந்ததுல இருந்து சாட்சி மொத்தத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. இதுக்கு பிறகு இன்னொரு பாஸ்டர் சாகுறாரு, இவருக்கு என்ன வருது? டிரான்ஸ்பர் வருது. நடத்திப்பு கீழ்ப்படிஞ்சு நான் போறேன் அப்படிங்கிறாரு. ஆனாலும் அவருக்கு என்னது? தனக்கு இங்கதான் மரணங்கிறது அவருக்கு தெரியும். சர்வீஸுக்கு போகும்போது சொல்றாரு, டிரான்ஸ்பரை பத்தி என்ன செய்யக்கூடாது, நீ என் டிரான்ஸ்பரை பத்தி சபையில பேசாத. அன்னைக்கு இறந்துட்டாரா? இப்படித்தான் அவங்க எல்லாம் போறாங்க. கர்த்தர் கற்பித்தபடிதான் அவங்க போறாங்க. கண்ணை முன்னா அவர் அடிக்கடி எங்களுக்கு நான் அங்க இருக்கும்போது சொல்ற ஊழியக்கார கூட்டத்தில் மேக்சிமம் சொல்றது என்னன்னா, எப்ப கூப்பிட்டாலும் நம்ம பேப்பர் எப்படி இருக்கணும்? கிளியரா இருக்கணும். இதுதான் சொல்லுவார். ஒரு 100 ட்ரிப்பா சொல்லியிருப்பார். எப்ப ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறாரோ அப்ப நம்ம பேப்பர் எப்படி இருக்கணும்? கிளியரா இருந்தா உடனே போயிடலாம். கர்த்தர் கற்பித்தபடி நம்முடைய ஓட்டத்தை முடிக்கணும். இதுக்கு காரணம் என்ன? அவன் மேல இருந்த அபிஷேகம் தான். நீங்க நம்ம எல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நமக்கு லேட்டா வர்றோம், இதெல்லாம் தவறு. 6:30 வந்து உட்கார்ந்து முழங்கால போட்டு நின்றனுங்க. அடி இடிச்சாதான், அடி மேல அடி அடிச்சாதான் நாசரேத் என்ன செய்யும்? அசையும். ஆத்துமாக்கள் வருவாங்க, சபைகள் அசையும். ஒன்று, நீ ஒரு விசுவாச வினோத வாழ்க்கை வாழ கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்திருக்கு. 2வது, கர்த்தருடைய வேலையை செய்ய கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். 3வது, உனக்கு ஒரு வரம் கொடுத்திருக்கிறார். வரம் வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். அது ஸ்பெஷல். இந்த மெடிக்கல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. அதே மாதிரி எதுக்கு உங்களுக்கு வரம் கொடுக்கிறாரு? ஒருவேளை உங்க வாழ்க்கையில பிசாசின் போராட்டம் ஜாஸ்தியா இருக்கலாம். சென்னையில ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க வேற சர்ச்சை நடத்துறாங்க. அவங்க பயங்கர செய்வனில் இருந்து வந்தாங்க நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ள. பயங்கரமான செய்வனை. அவங்க ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து யாராவது சாப்பிட உட்கார்ந்தா பேட் ஸ்மெல் அடிக்கும், அவன் எந்திரிச்சு வெளியே போயிடுவான். அந்த கடையை பிசாசு வச்சு எரிஞ்சிட்டாங்க, போச்சுட்டாங்க. ஆனா இவங்க ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற பிறகு இவங்களுக்கு கொடுத்த வரமே இதுதான், பிசாசை துரத்துவதுதான், செய்வனை எடுக்கிறது தான் இவங்களுடைய வரம். ஏன்னா இவங்களுக்கு மறுபடியும் செய்வனை வச்சு அது ஒர்க் பண்ண கூடாதுங்கிறதுக்கு கர்த்தர் இவங்களை என்ன செய்யறாரு? அந்த கிஃப்ட்ல நிரப்புறாரு. அதுபோல உங்களுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கும், ஒரு வெளிப்பாடா இருக்கும், ஒரு தீர்க்க தரிசனமா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்காக தேவன் கொடுக்கிற ஒரு தன்மை. அது உங்களுக்குள்ள நிரம்பி வெளியும் போது மற்றவங்களுக்கு என்ன செய்யும்? யூஸ்ஃபுல்லா மாறும். அடுத்ததாக கர்த்தர் கற்பித்தபடி செய்யத்தான் இந்த அபிஷேகம். கர்த்தர் கற்பித்தபடி எல்லாம் செய்து முடிக்கத்தான் இந்த அபிஷேகம். சும்மா கேட்கறது, பிரசங்க கேட்கறதில்ல, அதை துவக்கணும் வாழ்க்கையில. பிரசங்கம் கேட்கறதில்ல,
அதை செய்து என்ன செய்யணும்? முடிக்கணும். இயேசு சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது கூட சொன்னார், எல்லாம் எல்லாம் முடிந்தது. பெசலேயல்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? பெசலேயல்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? சும்மா தத்தமா சொல்லுங்க, பயப்பட. தப்பு இருந்தா தப்பு. இதுல என்ன மார்க்கா போடுறாங்க இல்ல பிரைஸ் கொடுக்குறாங்க? சொல்லுங்க. கேட்கல, எனக்கு சரியா கேட்கல. சொல்லுங்க. கர்த்தருடைய, சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய நிழலில் நிற்பவன். பரவாயில்ல, நான் இதே இடத்துல பிரசங்கம் பண்ண அவர் ஞாபகத்துல வச்சிருக்கிறார். ஒருவேளை அதுக்கு முன்னாலேயும் தெரிஞ்சிருக்கலாம். நான் இதே இடத்துல பிரசங்கம் பண்ணேன். நம்ம எல்லாம் ஏட்டு சுரக்கா என்ன பண்றது, எழுதி 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 பக்கத்தை வச்சு நிரப்பி வச்சுட்டோம். அது எங்கிட்டு இருக்குன்னு தெரியல அந்த டைரி. பெசலேயல் சொன்னா கர்த்தருடைய நிழலில் நிற்பவன். அபிஷேகம் பெற்றவன் எங்க சுத்தினாலும் எங்க வந்து நிக்கணும்? வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டு, வாழ்க்கையில வியாதி உண்டு, வாழ்க்கையில வறுமை உண்டு, வாழ்க்கையில நிந்தை உண்டு, வாழ்க்கையில அவமானம் உண்டு, வாழ்க்கையில வீண் பழிகள் உண்டு, வாழ்க்கையில ஒவ்வொரு வயசுலயும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் உண்டு, வாழ்க்கையில ஊழியத்துல ஒவ்வொரு பாதைகள் உண்டு. ஒருத்தனுக்கு அழுகையின் பள்ளத்தாக்கா இருக்கும், ஒருவனுக்கு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கா இருக்கும். இப்படி ஒவ்வொரு பள்ளத்தாக்கில் கர்த்தர் என்ன செய்வார்? ஒவ்வொருத்தரையும் கொண்டு போவார். எங்க நீ போனாலும், எந்த பாதையில போனாலும் நீ நிக்க வேண்டிய இடம் எது? தேவனுடைய நிழல்ல வந்து நின்றணும். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் அங்க வந்து தங்கிடணும். நீ எங்க போனாலும் சரி, பிசாசு உங்களை வேற ரூட்ல கொண்டு போவான், மனுஷன் வேற ரூட்ல கொண்டு போவான். ஏன் நீ உன்னுடைய சுயத்துல வேற எங்கிட்டாவது போவ, எங்கேயாவது சுத்திட்டு கடைசியில் எங்க வந்துரு, தப்பி உருண்டு பிறண்டு எங்க வந்து சேர்ந்துரு, தேவனுடைய நிழலில் வந்து நில்லு. அப்பதான் உன் லைஃப் சேஃபா. எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தர் நமக்கு அபிஷேகம் கொடுத்ததின் நோக்கத்தை இந்த மாலை வேளையில ஒன்று கூட நினைப்பூட்டி இருக்கிறார். வினோத வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை. உன் புருஷனுக்கு புரியாது, உன் மனைவிக்கு புரியாது, உன் பிள்ளைகளுக்கு புரியாது, உன் கூட ஊழியம் செய்யறவங்களுக்கே புரியாது, சீயோனின் தரிசனம் உள்ளவங்களுக்கே உங்களுடைய அழைப்பு, உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஊழியத்தின் தன்மை புரியாது. ஆனா இதுக்கு மத்தியில நீ கர்த்தருக்காக ஒரு விசுவாச வாழ்க்கை, வினோத வாழ்க்கை வாழ்ந்து காட்டணும். ஆமென். எல்லாரும் கண்களை மூடுவோம். கொஞ்ச நேரம் முடிந்த முழங்கால் போடுங்க. கர்த்தாவே, நான் அபிஷேகம் பெற்று இந்த விசுவாச வினோத வாழ்க்கையை கரெக்டா நான் அடியெடுத்து வைக்கல கர்த்தாவே. அதனால இந்த விசுவாச வாழ்க்கையில நான் தடுமாறிட்டேன், சறுக்கிட்டேன், விழுந்துட்டேன், என மன்னியும். ஆனாலும் உம்முடைய அபிஷேகத்தை என்னை விட்டு விலக்கவில்லை. கர்த்தருடைய வேலையை நான் உண்மையாய் செய்யவில்லை. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்து விட்டேன். கர்த்தருடைய வேலையை மெனக்கெட்டு போக வைத்து விட்டேன். என்னை நம்பி கொடுத்த அபிஷேகத்துக்கு நான் செயல்படவில்லை, என்னை மன்னியும். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் தான் டைம். நீங்க எல்லா அபிஷேகத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா போதும். ஆமென். மறுபடியும் தேவனுடைய நிழல்ல இந்த கூட்ட முடிவுக்குள்ள வந்துருங்க. வேலையின் நிமித்தம், பிள்ளைகள் நிமித்தம், நிந்தைகள் அவமானங்கள் நிமித்தம், வாழ்க்கையில ஊழியங்கள்ல போற பாதைகள் நிமித்தம் நீங்கள் தேவனுடைய நிழலை விட்டு வெளியே போயிருக்கலாம். அபிஷேகத்தின் மூலமாய் மறுபடியும் தேவனுடைய நிழலுக்குள்ள வந்துருங்க. பிசாசு தொட முடியாதபடி உள்ளே வாருங்கள். கர்த்தர் கொடுத்த வரத்தை நீ என்ன பண்ணி இருக்கிறாய்? கர்த்தர் கொடுத்த தாளந்தை என்ன பண்ணி இருக்கிறாய்? கர்த்தருடைய வேலையை நீ கரெக்டா சரியான விதத்துல கர்த்தர் கற்பித்தபடி செய்ய தொடங்கினாயா? அபிஷேகத்தின் மூலமாய் கர்த்தர் சொன்ன வேலையை செய்து முடித்தாயா? அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் ஆளுகை செய்யட்டும். வரங்களை புதைத்து வைத்தவர்கள் வெளியே எடுங்கள். அல்லேலூயா. நியாய தீர்ப்புக்கு முன்பாக எடுத்து உபயோகப்படுத்துங்கள். வரங்களை புதைத்து போட்டதற்கு நியாய தீர்ப்பு வருகிறதுக்கு முன்பாக அபிஷேகத்தின் வரங்களை வெளியே கொண்டு வாருங்கள். நீ செய்வது, நீ பேசுவது, நீ போவது, நீ நடந்து கொள்வது கர்த்தர் கற்பித்தபடியா? பெசலேயல் மேல் இருந்த அந்த அபிஷேகம் நம்முடைய மத்தியில இறங்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆமென். ஒரு வரமுள்ள வாழ்க்கை. ஆமென். வினோதமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய நிழலில் நிற்கக்கூடிய வாழ்க்கை எத்தனை பேருக்கு தேவை பிரியமானவர்களே? ஆமென். அத்தனை பேரையும் கர்த்தர் அபிஷேகிக்கட்டும், தேவ ஆவியினால் நிரப்பட்டும். ஆமா கர்த்தாவே, வினோத வேலைகளை செய்ய, ரத்தின வேலைகள் செய்ய, பொன்னினால் வேலை செய்ய, மரத்தினால் வேலை செய்ய, எல்லா வேலைகளையும் யூகித்து செய்ய ஞானம், அறிவு, புத்தி அவனுக்கு உண்டாக உம்முடைய நிழலில் நிற்கத்தக்கதாக வரத்தினாலும் நீர் கற்பித்தபடியெல்லாம் செய்யவும் செய்து முடிக்கவும் அவனை தேவ ஆவியினால் நிரப்பினது போல, அந்த பெசலேயலை நிரப்பினது போல என்னையும் என் குடும்பத்தையும் நிரப்பும் என்று எத்தனை பேர் கேட்க போகிறீர்கள்? எத்தனை ஊழியர்களுக்கு அந்த அபிஷேகம் வேணும்? நம்ம ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவர்கள் தான்.
ஆனால் அந்த தேவனுடைய மனிதன் மேல் இருந்த அந்த வல்லமை, அவன் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கலாம், வெளியே தெரியாது. போராட்டங்கள் இருக்கலாம், வெளியே தெரியாது. வாக்குவாதங்கள் கிடையாது, பிரச்சனைகள் கிடையாது, குற்றச்சாட்டுகள் கிடையாது, போராட்டங்கள் கிடையாது. கர்த்தருடைய வேலையை செய்யணும், கர்த்தருடைய வேலையை செய்யணும். அதுதான் அவனுடைய மைண்ட்ல ஓடிக்கொண்டிருந்த தன்மை. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எத்தனை பேருக்கு தேவை? ஆமென். நீங்க கேட்டா கர்த்தர் இன்னைக்கு அபிஷேகத்தை தருவார். முழங்கால போட்டு பலி செலுத்தி கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து, கர்த்தாவே பெசலேயரை தேவ ஆவியினால் நிரப்பி அவன் மூலமாய் மகிமையான வேலைகளை செய்தவர், ஆமென், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தாரும், என்னையும் தேவ ஆவியினால் நிரப்பும். எல்லாரும் வாயை திறங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மையினால் நிரப்பட்டும். ஒரு அபிஷேகம் இறங்கி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நிரப்பட்டும். உங்கள அநேகருக்கு நல்ல அபிஷேகம் இருக்கு. அதை எப்படி வர்ணிக்கிறது எனக்கு சொல்ல தெரியல. சரியான அபிஷேகம் இருக்கு. ஒரு சில பிரதர்ஸ் மேலையும் ஒரு சில சகோதரிகள் மேலையும் நல்ல அக்னி அபிஷேகம் இருக்கு. பட் நீங்க வாழ்க்கையில பல சுழற்சிகள்ல சிக்கி எதையோ நினைச்சு எதையோ யோசிச்சு அதையும் எதையும் குழப்பி உங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த அபிஷேகத்தை அவிச்சிட்டீங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகம் தருவார். இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள தேவனுடைய நிழலுக்குள்ள வந்துரு. அப்பதான் நீ வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பாய். ஆமென். இரவின் பயங்கரங்கள், பொல்லாப்புகள், சங்காரங்கள், அம்புகள், இவைகளுக்கெல்லாம் நீ தப்பணும்னா நீ எங்கேயோ முக்காடு போட்டுட்டு உட்காந்து தப்பி போயிடலாம் நினைக்காத. சரியான ஒரு அபிஷேகத்துக்குள்ள வந்தினா கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளைகளையும் அப்படியே அந்த நிழலுக்குள்ள கொண்டு வந்துருவார். அவ்வளவுதான். பிசாசு தொட முடியாது, செய்வனை தொட முடியாது, மனக்குழப்பங்கள் தொட முடியாது, ஊழியத்துல எந்த வல்லமையும் உன் மேல கை போட முடியாது. ஆமென். கொஞ்ச நேரம் டைம் இருக்கு. இந்த டைம் நீங்க எத்தனை பேர் பயன்படுத்திக் கொள்றீங்கன்னு தெரியல பிரியமானவர்களே. சும்மாவே உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு போலாம். அது பிசாசு உன்னை நல்லா ஆபரேட் பண்றான்னு அர்த்தம். ஆவியானவர் ஆபரேட் பண்ணார்னா நீ எதையும் யோசிக்க மாட்ட, தோத்திரம் பண்ணிடுவ, எதையும் பத்தி கவலைப்பட மாட்ட. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடு தெரியப்படுத்திட்டு அபிஷேகத்துக்கு இடம் கொடு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நிழலுக்குள்ள நீ ஓடி வந்து விடு. ஆமென். மறுபடியும் தேவ சந்நிதியில நின்னு சொல்றேன், தயவு செய்து இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற எல்லாரும் நீங்கள் தேவனுடைய நிழலுக்குள்ள வந்துருங்க. எதையாவது நினைச்சிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு தேவனுடைய நிழலுக்குள்ள வராம நீங்க வெளியே போயிடாதீங்க. கூட்டம் முடிய போது நீ தேவனுடைய நிழல்ல வந்தீன்னா அம்புகள் உன்மேல் பாயாது. வேடனுடைய கண்ணிக்கு நீ தப்புவிக்கப்படுவாய். சங்கார வல்லமைகளுக்கு நீ தப்புவிக்கப்படுவாய். அதுக்குத்தான் கர்த்தர் ஒரு அபிஷேகம் கொடுத்து உன்னோடு போராடி கொண்டிருக்கிறார். நல்ல அபிஷேகத்துக்கு இடங்கொடு. வேற அந்நிய சிந்தை வேண்டாம். சரியான அபிஷேகம் உன்னை தேவனுடைய நிழலுக்குள்ள தூக்கி கொண்டு வரட்டும். ஆமென். அன்றைக்கு லோத்தின் கரத்தையும் லோத்தின் மனைவியின் கரத்தையும் லோத்தின் பிள்ளைகளுடைய கரங்களையும் பற்றி கொண்ட அந்த வல்லமை உன்னையும் பெரிய அழிவிலிருந்து தப்புவித்து தன்னுடைய நிழலில் கொண்டு வரும்படியாக இந்த மாலை வேளையிலே போராடி கொண்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், உன் பிள்ளைகளை நேசிக்கிறார், உன் சந்ததியை நேசிக்கிறார். உன்னை உன் குடும்பத்தையும் தப்புவித்து தன்னுடைய நிழலுக்குள் மறைக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுத்து அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள்? அப்படியானால் நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். கர்த்தருடைய நிழலில் ஒரு மனிதன் தங்குவது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். கர்த்தர் அபிஷேகத்தினால் இந்த பெரிய சுதந்திரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை பெற்றுக் கொண்டீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏகதாபகரபகத்யதபலா ஏகபானியரபனா மனவரினோ உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையங்கே சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை கலம்புகவே தால் மூடுவார். உன்னதமானவரே உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரே நிழலில் தங்குவார். இது பரமசே
பாக்கியமே சர்வ வல்லவரே நிழலில் தங்குவார் பரமசிலாக்கியமே அவர் சட்டையின் கீழ் தாம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அரைக்காலம் போகவே தாம் மூடுவார் அவர் சட்டையின் கீழ். ஆம், எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் நிறைவினால் இந்த மாலை வேளையில் தேவனுடைய நிழலில் வந்து திரும்பி வந்து சரணடைய புகுந்து கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், ஆவியிலே அதை நான் உணர்கிறேன் என்று சொல்லுங்கள். எத்தனை பேர்? நான் ஒரே காரியத்துக்கு தான் ஜெபித்தேன், கர்த்தாவே அபிஷேகம் கொடுத்திருக்கிறீங்க, எல்லாரும் உம்முடைய நிழல்ல வந்து நிக்கட்டும் சுவாமி, குடும்பங்கள் நிழல்ல வந்து தங்கட்டும், ஊழியர்கள் உம்முடைய நிழல்ல வந்து நிக்கட்டும். எத்தனை பேருக்கு அந்த கிருபை கிடைத்தது? விசுவாசத்தில் அல்ல பிரியமானவர்களே, உண்மையாய் நான் அபிஷேகத்தில் அதை அனுபவித்தேன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆமென். தேவனுடைய நிழலில் வந்து தங்கிவிட வேண்டும். ஆமென், ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒன்று கூட தேவன் தம்முடைய ஆவியினால் நம்மை நிரப்பினதின் நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தருக்காக ஒரு வினோதமான விசுவாச தெய்வீக வாழ்க்கை வாழும்படியாக நமக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய வேலையை செய்யும்படியாக அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. வரங்கள் மூலமாய் கர்த்தருடைய சேவையை செய்யும்படியாக கொடுக்கப்பட்டது. கர்த்தர் கற்பித்தபடி நாம் வாழும்படியாக நமக்கு கர்த்தருடைய ஆவியை கொடுத்தார். இப்படி பல விதங்களில் நமக்கு அபிஷேகம் கொடுத்தது நோக்கத்தை அவர் வெளிப்படுத்தி கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எப்படி ஆயினும் இந்த நாட்களில் கர்த்தருடைய நிழல்ல தங்கி எல்லா தீங்குகளுக்கு விலக்கி பாதுகாக்கப்பட்டு இயேசு வரும்பொழுது அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம்.